வாழ்க்கையவே புரட்டி போட்ட ரயில் விபத்து. கால்களும் கையும் இழந்தும் தன்னம்பிக்கை இழக்காத யுபிஎஸ்சி வெற்றியாளருடைய வெற்றி கதை. உங்களை போல என்னாலையும் எல்லாத்தையும் பண்ண முடியும், நான் ஸ்பெஷல் கேட்டகரியில இருந்து வரலன்னு சாதிச்சு காட்டிய சாமானியன் இவரு. உத்தரப்பிரதேச மாநிலம் மைன்புரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கஸ்வா குருவாலி அப்படின்ற பகுதியை சேர்ந்தவரு சூரஜ் திவாரி. IAS அதிகாரியான இவருடைய பயணம் சாதாரணம் கிடையாது. மிகப்பெரிய விபத்துல சிக்கி அதிலிருந்து மீண்டு வந்து எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி சாதிக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காட்டினவரு. 2022ஆம் ஆண்டு யுபிஎஸ்சி தேர்வுல இந்திய அளவுல 917வது மார்க் எடுத்து பெரிய சாதனையை படைச்சிருந்திருக்காரு. அதுலயும் எந்த ஒரு கோச்சிங் சென்டரும் போகாம வீட்டிலேயே செல்ஃப் ஸ்டடி பண்ணி இப்படி ஒரு ஸ்கோரிங் பண்ணிருந்திருக்காரு. 2017ஆம் ஆண்டு சூரஜ் திவாரி டெல்லியில இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருக்கும் போது ஒரு ரயில்ல பயணம் செய்யும் போதுதான் ஜனவரி 29ஆம் தேதி 2017 அப்போ ரயில் விபத்துல சிக்கியிருந்திருக்காரு. இதுல இவருடைய 2 கால்கள் முட்டிக்கு கீழே இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. வலது கையும் பாதி இழக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருந்திருக்கு. சுமார் 4 மாதங்கள் இவர் சிகிச்சை எடுத்துட்டு வந்த நிலையில தன்னுடைய வாழ்க்கையினுடைய 2 பகுதியில இருந்து இவர் மீண்டு வந்து பல பேருக்கு முன்னுதாரணமா அமைஞ்சிருக்காரு. அரசு அதிகாரி ஆகணும்னு கனவோட இருந்தவரு இந்த மாதிரியான தடைகள் தன்னுடைய கனவை கலைக்க கூடாது அப்படின்னு அதை எதிர்த்து போராடி யுபிஎஸ்சி தேர்வுல வெற்றி பெற்று சாதிச்சு காட்டியிருக்காரு. வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய தடைகள் கூட வரலாம், ஆனா எப்பயுமே நம்மளுடைய கனவை விட்டு விலக கூடாது, சாதிக்கணும் அப்படின்றத இவருடைய இந்த சக்சஸ் ஸ்டோரியில இருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒண்ணா இருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.